இந்த படம் நான் ஒத்துக்கும்போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்க்குன்ட்டு ஒரு படம் விஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ், இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். நான் 6 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்வி வேறு லெவல் ஆக்டர் ஆகிருக்காருல்ல. ப்ளஸ் கூட ஒர்க் பண்ணுறது. Is really lucky to work with Blasi, Sunil, Jimmy, and Snehan. ரொம்ப நல்லா பேசுனீங்க. லைட் அப் பண்ணிட்டீங்க. மாஷா, தேங்க்யூ. ஒருத்தர் கேட்டார், மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டார். மரியான் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. 250 பதிப்பகம் ஆயிரத்தில் 250 எடிஷன்ஸ். 250 எடிஷன்ஸ் அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்கன்னு அது எதுவும் இருக்கணும் டெஃபினெட்லி. அது நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில் இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டுருக்கேன். எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம், வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென் ஆய்மின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல். பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்லப்போனால் பிருத்வி சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம். அதை வந்து படமாக பண்ணுறதுக்கு பிளஸி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன். இந்த படைப்பில் நானும் ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரிசு எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தாலும் இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்கு அப்படிம்பாங்க. இல்லை, அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். இதில் வந்து பிருத்விராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்பில் இசை வந்து ஒரு கேரக்டர் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதுக்கு கூட ஒரு குட்டி இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசை ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகா ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்ல போனால் நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்குது, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோடைய இசை தான். ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் நான் இருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா. என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினாக இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இது நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால, இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி படைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம், நம்மளுடைய மாநிலத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது. எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும், குறிப்பாக ஏஆர் சார் எல்லாத்துக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது இங்கே இருக்கும்போது எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் பிருத்விராஜ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கதில்லை, ஏஆர் சார் மாதிரி. காரணம், நம்ம ஒரு கேரளாவிலே ஒரு சின்ன ஸ்டோரி அவங்ககிட்ட சொல்லுമ്പോൾ
என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட டெப்த்து தான் எனக்கு இருந்தது. என்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லி கொடுக்கும்போது அதோட டெப்த்து எவ்வளோவும் இருக்கே, இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆവശ്யம்னு நினச்சி அவரே இனிஷியேட்டிவ் பண்ணி இதனால்தான் இப்போ நீங்கள் கூட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வர்றதுக்கு ஒரு டைம் கிடச்சது. எவ்வளோ அவர் இந்த படத்தோட ஐ திங்க் ഞാൻ ട്രാവൽ பண்ணி லாஸ்ட் 7 years 2017 onwards அவர் இந்த படத்தோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐ திங்க் நிஜமா சும்மா அவரை வச்சுட்டு போய் சொல்லல, நிஜமாக தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரோட மியூசிக்கு அவர் பண்ணது படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இப்போ இதில் நிறைய பேர் இருக்கு. பிருத்விராஜ் இப்போ என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லை. பிகாஸ் லாஸ்ட்டு 16 years-ஆக நம்ம அவன் சொல்லியாச்சு, அவன் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. பட் அப்போ கூட എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് ഉള്ളി അബൌട്ട് ആടുജീവിതം. ஆக்சுவலாக வேறு எதுவும் பேசுறதுக்கு இன்பிட்வீன் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசிகிட்டே இருந்தது. அண்ட் சுனில் என்னோடய கேமரான், இப்போது ഞാൻ எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ഒക്കെ എനിക്ക് വിഷ്വൽ കൊടുത്തത് സുനിലും ഞാനിവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക്. ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டின்னு എടുത്തിട്ട് കാപ്പാത്തുക്കാക ഇരിക്കണ ഒരു ഗോഡ് എല്ലാ പ്രസൻസും ഇരിക്കണ ഒരാൾ മാതിരിதான். அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட ஸ்மைலு, உங்களுக்கு தெரியல எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மைலு, எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. വളരെ ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டுமல்ல, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப ஆൾക്കാர் വലിയ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி വലിய பணமெல்லாம் சம்பாதிச்சு இருக்கிறவரை மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் நிறைய ആൾക്കാർ ലൈഫ് മിസ്സിങ് ആയിച്ച്, ஃபேமிலி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, இப்போவும் அலைஞ்சிட்டே இருக்கே, நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணியதுன்னு வச்சால் அதுக்கும் காரணம் ரஹ்மான் சார் தான். காரணம் இதில் இந்த படத்தோட ஒரு பொலிட்டிக்ஸு கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுதுன்னு வச்சால், எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் സർവൈവ് பண்ணியாலும் ഉള്ളിലൊരു ഫയർ ഇരുന്നാൽ, ஹோப் இருந்தால் லைஃப்பில் திருப்பி சக்ஸஸ் பண்ணலாம், லைஃப் திருப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ் டேஸ் நமக்கு தெரியும், 10th മാർക്ക് ഫെയിൽ അയച്ചാൽ அப்பா സൂയിസൈഡ് ആകും. ഏതോ ഒരു എക്സാമിന് മാർക്ക് കമ്മി അയച്ചാൽ அப்பா വഴക്ക് പറയുന്നു നനച്ച് ഒളിച്ചു പോയിടും, അല്ലെ സൂയിസൈഡ് പണ്ണൂർ. அந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிருக்கின்ற ஒரு லெவலில் ஹோப் இருந்தால் இந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்ஸஸில் வராம் எന്നുള്ളൊരു மெசேஜ் தான் இதோட மெயினாக பொலிட்டிக்ஸ். அந்த இது தான் நம்ம we are trying to telling through this movie. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைக்கணும். தேங்க்யூ. Wow, I'm very happy to be here because this is such a great adventure for me.
yes, I live in LA. I've done movies in Hollywood, in Europe, in Nollywood, in South America, but I'm so happy to be introduced to the Indian audience by a great movie, The Goat's Life. Uh, it was one of those adventures where you don't think that you'll ever experience, because shooting in the deserts of Algeria and Wadi Ram is almost like a dream. As hard as it was, but it was also an experience of a lifetime. And I believe that this is probably one of the greatest adventure movie that any of you guys will see. It's a human story. It's very inspirational, and I'm so privileged to have worked with probably some of the best that India has to offer, from the lead actor Raj, to the extremely commending director Blessy, who has the soul of an angel. I believe he might be a saint in a different life, and of course your own super composer A.R. Rahman, without forgetting our DP, who's provided us of images that will blow your mind, Sunil. So very happy to be here. Very happy to experience India, to experience Chennai, and I love your food. Thank you. அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமாக எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்டட் டு டூ? ஓகே, அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். வாட் வாஸ் தட் ஒன் திங்? வை வாஸ் இட் ஆக்சுவலி? ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராத, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கேன். இப்போது ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லோரும் நஜீப் மாதிரி பேசிகிட்டே இருக்கு. நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃபு. இவர் போகும்போது அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, 3-4 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லவில்லை இல்லை. ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக, அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வியூ மாதிரி அந்த பொண்ணோட ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கே, ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு 2 years-ஆக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். അപ്പം மேரேஜ் முடிஞ்சு ஏதோ 2 weeks அப்புறம் தான் அவர் வெளியூர் போயது. பட் அவரை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2 years ஆயிடுச்சுட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆள் மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாச்சு. அது பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நஜி. பட் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்த ஒரு விஷயம், அண்ட் ஹவு டிட் தட் கம்ப்ளீட் சாங்ஸ், ஓகே லெட் மீ டூ திஸ் சாங், இந்த சாங் இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு வேர் யூ தாட் அபவுட் இட் ஆக்சுவலி? செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்ல. ஸோ அவங்க கேட்டு அந்த அல்ஜீரியா வரையா ஜார்டன், சரி வரேன்னு சொன்னேன். வந்தோன்னே ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி, அதான் ஒருத்தர் கேட்டார் எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு போறீங்க வெயில். அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை, ஸோ தப்பிச்சேன் நான். பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் அப்படியே ஓடின்னு இருக்கும்போது, இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது, I think we need people like Blessy, we need people like Prithviraj to believe in these kind of stories. நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது ஒரு பியூட்டிஃபுல்லாக உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் காண்றோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கரியரில். இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு.
Thank you, sir. Thank you so much. But நிஜமாவே I think it was a big blessing to all of us. உங்க முன்னாடி அந்த songs கேட்கும்பொழுது I think it was even more big. And thank you, sir, என் விஷுவல் always. போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஒரு என்ன சார் புரியல? என் விஷுவல் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க, பட் நான் மன்னிச்சிடுறேன். சார் நான் ஒண்ணே ஒண்ணுதான் சார், உங்க விஷன் எப்பவுமே கிளியரா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அது அவங்க முதல் கொண்டு எல்லாருமே என்ஜாய் பண்றோம் அந்த சாங்ஸை. அடுத்தடுத்து நீங்க இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார், அவ்வளவுதான். நான் அப்பவே சொல்லிட்டேன் சார், we need your energy sir, simple. உங்க சாங் மூலமா நாங்க சொல்லிடுறோம். So thank you one more time for your sir, thank you so much.